ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தலையங்கம் சமீபத்தில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை 4.24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று ஆன்றோர் சொன்ன புனித பணியான ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு தேர்வுக்கு மேல் தேர்வு என்ற நிலை இருக்கிறதே என்று ஆசிரியர் சமுதாயம் கவலைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் வேலைக்கு என தனிப்படிப்பு அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறது. +2 முடித்தவர்கள் ஆசிரியர் படிப்புக்கான 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பை ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து அதற்கான தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெற்றவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள். இதேபோல் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் ஆசிரியர் பயிற்சிக்கான B.Ed பட்டப்படிப்பை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் 2 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்றால் 6 முதல் 8 வரையிலான வகுப்புகளுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட முடியும். இந்த எளிதான நிலை 2012ஆம் ஆண்டுக்கு முன்பு வரைதான் இருந்தது. 2012ஆம் ஆண்டிலிருந்து இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுக்கான டிப்ளமோ படிப்பை முடித்திருந்தாலும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 என்ற தேர்விலும், பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 என்ற தேர்விலும் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் ஆசிரியருக்கான தகுதியை பெறுவார்கள் என்ற நடைமுறை வந்தது. இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இருப்பினும் தகுதி தேர்வை ஆசிரியர்கள் எழுதத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை 4.24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே +2 ஆசிரியர் பயிற்சிக்கான டிப்ளமோ பட்டப்படிப்பு என்று ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் பட்டப்படிப்பு தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சிக்கான பட்டப்படிப்பு, அதன்பின் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வு என்று பல தேர்வுகளில் வெற்றி பெற்ற பிறகும் மீண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வா, தேர்வுக்கு மேல் தேர்வா, போதுமடா சாமி என்று ஆசிரியர்கள் அலறுகிறார்கள். சரி இருக்கட்டும், புதிதாக பணியில் சேர்பவர்களுக்கு மட்டும் இந்த தேர்வு என்றால் பரவாயில்லை. பணியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகள் வரை இருக்கும் ஆசிரியர்களை தவிர மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால்தான் பணியில் தொடர முடியும் என்ற சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பலரை வீட்டுக்கு அனுப்ப வாசலை திறந்துவிட்டது. இப்போது இதுபோல பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்காக சிறப்பு தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை தாண்டி முதுகலை பட்டப்படிப்பு படித்து ஆசிரியர் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 9 முதல் +2 வரையிலான மேல்நிலை வகுப்புகளில் பாடம் நடத்த ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம். இல்லை என்றாலும் அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் அவரவர் பாடங்களுக்கான தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் பணியில் சேர முடியும். அதன்படி இந்த ஆண்டு 1996 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்காக தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வை 2,20,412 பேர் எழுதினார்கள். அதாவது ஒரு ஆசிரியர் பணியிடத்துக்கு 110 பேர் போட்டியிட்டனர். தேர்வு மையத்துக்குள் ஆசிரியர் கனவுடன் தேர்வு எழுத சென்றவர்களில் பெரும்பாலானோர் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்தபோது சோகத்தின் உச்சியில் இருந்த வேதியியல் முதுகலை பெண் பட்டதாரி வினாத்தாளை திருப்பிய பக்கமெல்லாம் கண்ணிவடியாகத்தான் இருந்தது என்றார். மற்றொருவர், குளத்தில் வினாக்களை போட்டிருந்தால் தேடி கண்டுபிடித்துவிட முடியும், இங்கு கடலில் அல்லவா போட்டிருக்கிறார்கள் என்று குறைபட்டு கொண்டார். புதிதாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்பதால் அதுவும் கடினமாக இருந்தது என்றார்கள். பெரும்பாலானோருக்கு தேர்வு கடினம் என்றாலும் இந்த கடின வினாத்தாளை எழுதி தேர்வு பெற்றவர்களுக்கு ஆசிரியர் வேலை நிச்சயம்.